ஸோ இந்த வீடியோல பண்ண பார்க்கலாம்னா எல்பிபி ப்ராப்ளத்தை கிராஃபிக்கல் மெத்தட்ல சால்வ் பண்ண போறோம். இது வந்து மினிமைசேஷன் ப்ராப்ளம். ஸோ எல்பிபி ப்ராப்ளம் தெர் ஆர் டூ கான்செப்ட்ல இருக்கு, மேக்ஸிமைசேஷன் அண்ட் மினிமைசேஷன். ஸோ மேக்ஸிமைசேஷனா லெஸ் தென் ஈக்குவல் டுன்னு வந்துன்னா நம்ம அந்த கிராஃபுக்கு லைனுக்கு வந்து பிலோ ஷேட் பண்ணணும். கிரேட்டர் ஈக்குவல் டு வந்தா அந்த கிராஃப் லைனுக்கு அபோல ஷேட் பண்ணணும். இது மட்டும் நான் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இதில் பாத்துங்க கன்ஸ்டன்ட் சப்ஜெக்ட் டு கன்ஸ்டன்ட்ஸ் மூணு ஈக்குவேஷனுமே கிரேட்டர் ஈக்குவல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மூணு ஈக்குவேஷன் ட்ரா பண்ணி அது மூணுத்துக்குமே ஷேடட் வந்து அபோல தான் ஷேட் பண்ணணும். ஓகே. ஸோ நம்ம அந்த மினிமம் பாயிண்ட் அந்த வேல்யூ என்ன கண்டுபிடிக்கலாம், இசட் வேல்யூ. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த கன்ஸ்டன்ட் ஈக்குவேஷனா ஈக்குவலா எழுதிப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 5x1 x2 less than equal to 10. ஸோ அந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. x1 x2 இந்த x1 0 னா இது ஃபுல்லாவே 0 ஆயிரும். ஸோ இது ஃபுல்லா 0னா அப்ப x2 ஈக்குவல் டு என்ன இருக்கு, 10 இருக்கு, 10. ஓகே. ஸோ கீழே போடணும். அது மாதிரி அடுத்தது x2 0. ஸோ டவுன்ல x2 0. அப்போ x2 0னா இது ஃபுல்லாவே 0 ஆயிரும். அப்போ x1 5x1 ஈக்குவல் டு 10. அந்த 5 அங்க டிவைட் பண்ணா 10/5னா 10ல எத்தனை 5 இருக்கு, ரெண்டு வாட்டி இருக்கு. அப்போ x1 ஈக்குவல் டு 2ன்னு வரும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் x1 0னா x1 ஃபுல்லாவே 0, பக்கத்துல நம்பர் இருந்தாலும் அது 0 ஆயிரும். அப்போ x2 ஈக்குவல் டு 10 அது டவுன்ல. அடுத்து x2 0னா x1 ஈக்குவல் டு x1 பக்கத்துல நம்பர் இருந்தா அந்த நம்பர் ஆன்சர் டிவைட் பண்ணும்போது 10/5 2ன்னு வந்துடும். ஓகே. ஸோ அது அடுத்த கன்ஸ்டன்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து x1 plus x2 equal to 6 எழுதிக்கோங்க. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் மேலே x1 கீழே x2. ஸோ x1 0னா x2 6 வரும். அதாவது x1 0னா இது ஃபுல்லா 0 ஆயிரும். அப்போ x2 equal to 6. அடுத்தது x2 0னா x2 இது ஃபுல்லா 0 ஆயிரும். அப்போ x1 equal to 6. ஓகே. ஸோ அடுத்த கன்ஸ்டன்ட்ஸ் வந்து x1 4x2 equal to 12. எல்லாமே என்ன கொடுத்தாலும் ஈக்குவல் டு எழுதிக்கோங்க. ஈக்குவல் எழுதிட்டு நீங்க அந்த பாயிண்ட்டை ஃபைண்ட் பண்ணுங்க. ஸோ x1 0. ஸோ இது ஃபுல்லா 0னா அப்போ 4x2 ஈக்குவல் டு 12 வரும். அந்த 4 அந்த சைடு டிவைட் பண்ணீங்கன்னா 12/4னா 3 டைம்ஸ் வரும். ஓகே. ஸோ x1 0னா அந்த x1 ஃபுல்லா ரவுண்ட் பண்ணிக்கோங்க. அது இல்லாத மாதிரி நினச்சிக்கோங்க. நான் ஏன் ரவுண்ட் பண்றேன், அது இல்லை. அப்போ 4x2 ஈக்குவல் டு 12. 4x2 ஈக்குவல் டு 12 வரும். அப்போ x2 ஈக்குவல் டு அந்த 4 அங்க டிவைட் பண்ணீங்கன்னா 4/12. ஸோ 4ல 12 எத்தனை 4 இருக்குன்னா 3 டைம்ஸ். 3 4s are 12. ஓகே. 3 டைம்ஸ் இருக்கு. ஸோ அதான் 3. அடுத்து x2 0. ஸோ x2 0னா அப்போ இது ஃபுல்லாவே 0 ஆயிரும். அப்போ x1 ஈக்குவல் டு 12. x1க்கு முன்னாடி நம்பர் கிடையாது, அதனால x1 ஈக்குவல் டு 12. ஸோ அந்த மூணு ஈக்குவேஷனோட பாயிண்ட்ஸ்லாம் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். இப்போ இதை அப்படியே கிராஃப்ல பிளாட் பண்ண போறோம். ஸோ நான் ரஃபா ஒரு கிராஃப் வரையறேங்க. இது எல்லாம் பாத்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா x1ல ஹையஸ்ட் நம்பர் 12, x2ல ஹையஸ்ட் நம்பர் 10. அதாவது மேல பாருங்க x1 0 2 0 6 0. ஸோ 12 தான் ஹையஸ்ட். x2ல 10 6 10 தான். அப்போ நம்ம 1 1 எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி 0 1 2 3 4 5 6 7 8 9 10. அது மாதிரி இங்கேயும் 1 2 3 4 5 6 7 அது மாதிரி 10 12 வரைக்கும் போட்டுக்கோங்க. ஸோ 7 8 9 10 வரைக்கும் போட்டுக்கணும். இது 11 12. ஃபர்ஸ்ட் 0,10னா இங்க 0,10 இங்க இருக்கு. அடுத்து 2,0னா இங்க இருக்கு 2,0. ஸோ இந்த மாதிரி இந்த பாயிண்ட் ஃபிளாட் பண்ணி ஜாயின் பண்ணா ஒரு லைன் வரும். இது ஃபர்ஸ்டோட கிராஃப். ஆனா அடுத்தது 0,6னா இது 0,6, இது 6,0. இது ஜாயின் பண்ணினா அது கிராஃப். அடுத்த லைன் வந்து 0,3 0,3 12, ஸோ 12 இங்க வரும். ஸோ 3ல 12. ஸோ இதுதான் அந்த மூணு லைன் ஈக்குவேஷனோட கிராஃப் வந்து இதுதான். ஸோ இந்த மாதிரி கிராஃப் ட்ரா பண்ணணும். ஸோ இதை நான் அப்படியே ட்ரா பண்ணியிருக்கேன் கிராஃப் சீட்ல. ஸோ இந்த மூணு இதையும் பாயிண்ட் ஃபிளாட் பண்ணி நான் ட்ரா பண்ணியிருக்கேன் அதே மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 5x1 x2 greater equal 10 ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் x1. ஸோ ஃபர்ஸ்ட் இது வரைக்கும் இருக்கு. அடுத்தது x1 x2 greater equal to 12 6. அடுத்தது x1 4 x2 greater equal to 12. ஸோ இந்த மூணு லைன் ஈக்குவேஷனோட கிராஃப் நான் வரைஞ்சிருக்கேன். இதுக்கு எல்லாமே ஷேடிங் அபோவ் வரணும், ஏன்னா கிரேட்டர் தென். ஸோ அப்போ எல்லாத்துக்கும் ஷேடிங் அபோவ்னா அப்போ அந்த மூணு லைனுக்கும் அபோவ்ல ஷேட் பண்ணுங்க. அதாவது ஷேட் பண்றேன் பாருங்க. ஸோ மூணு லைனுக்குமே ஷேட், அதாவது இந்த லைனுக்கு ஷேடு அபோவ் மேல,
அடுத்தது இங்க வந்து திருப்பி இந்த லைன் இங்க மேலதான் ஷேட் பண்ணும், கீழே ஷேடிங்கே இருக்கக்கூடாது. ஸோ அதாவது இன்டர்செட்டிங், இது இன்டர்செட்டிங் இருக்கு, அப்படியே ஷேடுக்கு மேல. ஸோ இந்த மாதிரி இதுதான் ஷேடட் போர்ஷன். ஓகே, ஸோ பாத்தீங்கன்னா இந்த லைன் இங்க ஒரு இன்டர்செட்டிங் பாயிண்ட் வருது, இங்க ஒரு இன்டர்செட்டிங் பாயிண்ட் வருது. ஸோ இங்க லைன் எக்ஸ் ஆக்சிஸ்ல ஒரு இன்டர்செட்டிங், ஒய் ஆக்சிஸ்ல ஒரு இன்டர்செக்ஷன். ஸோ தேர் ஆர் 4 பாயிண்ட்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ இது பாயிண்ட் நம்பர் 1, பாயிண்ட் நம்பர் 2, பாயிண்ட் நம்பர் 3, பாயிண்ட் நம்பர் 4. ஸோ 4. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஏன் எடுத்துக்கிறேன், அதை ஏன் போட்டிருக்கேன். கண்டிப்பா இது வந்து 12,0, இது 12,0. அடுத்து பி, அடுத்த பாயிண்ட் பி, இதுக்கு நேரா கீழே பாருங்க 4 இருக்கு, லெஃப்ட் சைடுல 2, அப்ப 4,2. ஓகே, நெக்ஸ்ட் இது பாத்தீங்கன்னா கீழே சி வேல்யூ 1ல 5, அப்போ 1,5. ஸோ இது வந்து y ஆக்சிஸ்ல இருக்கு 0,10. ஓகே, ஸோ ஏ பி, இது சி, ஸோ இங்க டி. ஸோ இந்த 4 பாயிண்ட் இருக்கு. ஸோ 12,0, 4,2, 1,5, 12,0, 4,2, 1,5. ஸோ இதுல நம்ம ஆர்ஜின்ல இருந்தா ஓ எடுங்க, இல்லைன்னா நம்ம பாயிண்ட் சொல்லிட்டு ஏல ஸ்டார்ட் பண்ணுவது. பாயிண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஏ வந்து 12,0, பி வந்து 4,2, சி வந்து 1,5, டி வந்து 0,10. ஸோ 0,10, 1,5, 4,2, 0,10 அது. ஸோ இந்த z ஈக்குவல் ஈக்குவேஷன் அதெல்லாம் எழுதிருங்க. z ஈக்குவல் கொடுத்துருக்கோம் 3x1 2x2, z ஈக்குவல் 3x1 2x2. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஏவை அப்ளை பண்ணும்போது 3 × 12, அடுத்து 0 போட்டிங்க 0 ஆயிரும், தேவையில்லை, 36 வருது. அடுத்து z ஈக்குவல் 3 × 4, 2 × 2 வரும். ஸோ 12 + 4 16 வருது. அடுத்து z ஈக்குவல் 3 × 1 + 2 × 5, that is 3 + 10 13 வருது. அடுத்து z ஈக்குவல் 3 × 0, 2 × 10, ஸோ 20 வருது. ஸோ 1,5 போட்டா 3 10, ஸோ 13 வருது. ஸோ இந்த 4 பாயிண்ட் 36 16 13 20. ஸோ இதுல 4ல எது மினிமம் வேல்யூ பாத்தீங்கன்னா, ஸோ கொஸ்டின் வந்து மினிமம் ஆஃப் z கேட்டிருக்காங்க, மினிமம். ஸோ அப்ப இந்த 4ல மினிமம் சொல்லும் போது 13 தான் மினிமம் வேல்யூ, 13. ஸோ 13 தான் அவர் மினிமம் வேல்யூ. ஸோ அப்போ therefore minimum z equal to 13. அதோட கரஸ்பாண்டிங் அந்த பாயிண்ட் ஆப்டிமல் சொல்யூஷன் தான் ஆப்டிமல் சொல்யூஷன். அட் x ஓட வேல்யூ வந்து 1, x2 ஓட வேல்யூ வந்து 5. ஸோ இதுதான் சொல்யூஷன். மினிமம் z equal to 13 at x1 equal to 1, x2 equal to 5. ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ அதனால மினிமைசேஷன் கேட்டாங்கன்னா எல்லாம் கிரேட்டர் ஈக்குவல் தான் இந்த லைன்ல மேல ஷேட் பண்ணுங்க, கீழே எதுவும் ஷேடிங் வராது. ஸோ எல்லாத்துக்கும் மேலதான் ஷேட் பண்ணுங்க, அதாவது ஷேடிங் இங்க அப்படி மேல வரும், ஸோ அது மாதிரி இங்க மேல வரும், அடுத்து இதுக்கு மேலதான் வரும். ஸோ அப்போ இன்டர்செட்டிங் சொல்லும்போது இது ஒரு பாயிண்ட், இது ஒரு இன்டர்செட்டிங் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும், இங்க ஒரு பாயிண்ட் இன்டர்செட்டிங், அந்த மேல இருக்க இன்டர்செட்டிங் பாயிண்ட் மட்டும் கண்டுபிடிக்கணும். அந்த 4 பாயிண்ட் ஏபிசிடி வச்சுட்டு அந்த பாயிண்ட் ஏயும் டியும் ஈஸி. அந்த இன்டர்செட்டிங் கரெக்டா கிராஃப்ல அந்த என்ன பாயிண்ட் கீழே எக்ஸ்ல என்ன ஒய்ல என்ன அந்த பாயிண்ட் போடும், எக்ஸ் ஒய் போடும். ஓகே, ஸோ அந்த 4 பாயிண்ட்டை இசல் அப்ளை பண்ணி 4 வேல்யூஸ் வரும். z equal to இதுல கொஸ்டின் மினிமம்னால மினிமம் வந்து 13. ஸோ மினிமம் z equal 13 at x1 equal to 1, x2 equal 5. ஸோ இது யூனிவர்சிட்டி கொஸ்டின்ல கேட்ட ப்ராப்ளம் தான் அது. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி தான் 5 மார்க் அண்ட் 10 மார்க்ல கேட்பாங்க. ஸோ டவுட் இருந்தால் கமெண்ட்ல போடுங்க. தேங்க்யூ. ஸோ ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க.